குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 10 ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் இந்த சாப்டரோட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சம்மரி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் திஸ் லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு, பிகாஸ் இந்த பிபிடி இந்த பிடிஎஃப் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகே, ஸோ நான் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு செப்பரேட்டா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அப்புறமா வந்து உங்களுக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 10 to 15 இயர்ஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். பாருங்க இப்படி வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கா, நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கா எல்லாம் டஃபா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின். ஸோ எம்சிக்யூல வந்து ஒரு 15 எம்சிக்யூ தான் எடுத்திருக்கேன். ஸோ 15 இயர்ஸ் வந்து நான் 15 எம்சிக்யூ தான் எடுத்திருக்கேன். அப்படின்னா அதோட மீனிங் என்னது? சேம் கொஸ்டினே வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் ஒரு பேப்பர்ல பாக்குறேன், ஒரு 1 இயருக்கு அப்புறமா கேப் விட்டு சேம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறேன். ஸோ சேஞ்சஸ்ன்னு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகே, ஸோ மேக் ஷூர் இந்த 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 கொஷின்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் இதுக்குன்னா இந்த எல்லா கான்செப்டும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ கொஷின்ஸ் வந்து நான் எல்லோ கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்றேன், ஆன்சர்ஸ் வந்து நான் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்றேன். ஓகே, ஸோ தட் இட் would be very easy for you to study. So the female reproductive part of angiosperm. So female reproductive part வந்து கேக்குறாங்க angiosperm ஓடது. ஃபீமேல் reproductive part என்னது இங்க பார்க்கலாம். கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒன்னு ஒவியூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, போலன் கிரெயின் கொடுத்துருக்காங்க. போலன் கிரெயின் வராது, அது மேல் கேமிட்டோஃபைட். ஸ்டேமனும் வராது, அதுவும் மேல் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்டர் தான் வரும். பிஸ்டில். ஓகே, சோ இதுல ஒவியூல் பிஸ்டில் ரெண்டுமே ஃபீமேல் தான். ஆனா பிஸ்டில் தான் ஃபீமேல். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், அது பிஸ்டில் தான். ஓகே, அவங்க வந்து எக் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக் இஸ் பிரசன்ட் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அது ஒவியூல் நம்ம சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்ஜியோஸ்பெர்ம் பிஸ்டில்னு சொல்லுவாங்க, இல்ல கார்பல்ல சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்ஜியோஸ்பெர்ம் என்னது, அது வந்து உங்களுக்கு வந்து இது வந்துடும், ஆண்ட்ரிஷியம் வந்துடும், இல்லைன்னா வந்து ஸ்டேமன் வந்துடும். ஓகே, ஆன்சர் அது பிஸ்டில். கார்பல் கொடுத்தா கூட அதே ஆப்ஷன் தான். ஸோ கார்பல் கொடுத்தாலும் அதுதான் ஆன்சரா வரும். ஸோ கார்பல்னா பிஸ்டில்ஸ். தீஸ் போத் ஆர் தி நேம்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்ஜியோஸ்பெர்ம். அதுவே மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கொடுத்தாங்கன்னா அங்க ஸ்டேமன் இல்லைன்னா வந்து ஆண்ட்ரீஷியம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் தி டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்க, அண்ட் த பிளான்ட் ஹேவிங் இட். சோ எது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஆனியன் பல்பு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? சோ ஆனியன் பல்பு அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து கரெக்ட் தான். ஆனியன்னாலே வந்து பல்பு டைப் ஆஃப் ஸ்டெம்முடைய மாடிஃபிகேஷன் பல்பு டைப் இருக்கும். சோ அதுதான் வந்து அதோடைய டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா கூட இருக்கும். ஜிஞ்சர் ரைசோமா மாறிடும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சக்கரை கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ, இந்த மூணுமே வந்து தப்புதான். பொட்டேட்டோ உங்களுக்கு வந்து ரன்னர்னு கொடுத்துருக்காங்க இங்க. சோ ரன்னர் தப்பு, பொட்டேட்டோ ரன்னர் இல்ல. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு தெரிஞ்சது, நீங்க மத்ததெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னு கரெக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஸோ சீட் என்ன ஃப்ரூட் இஸ். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கேன், என்னது இல்லைன்னா ஃப்ரூட், சீட் என்ன ஃப்ரூட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரி, மெச்சூர்டு ஓவரி ஃப்ரூட்டா மாறும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ரூட் என்ன பிளான்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் என்னது நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்க, சீட் இன் ஃப்ரூட்டஸ். ஓவரி ஒவியூல் மெச்சூர் ஆனா சீடா மாறும், ஓவரி மெச்சூர்னா ஃப்ரூட்டா மாறும், அவ்வளவுதான். மெச்சூர்ல ரைப்பனிங் சொல்லி சொல்லுவாங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரைப் அண்ட் ஒவியூல், அவ்வளவுதான். அதுவே செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சம்டைம்ஸ் வந்து நான் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி சொல்றேன். ஓகே, ஸோ இங்க வந்து
சீட் இன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃப்ரூட் இன் பிளான்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? ரைப்பன்டு ஓவரி இல்லைன்னா வந்து மெச்சூர்டு ஓவரி அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இல்லைன்னா வந்து எண்டோஸ்பர்ம் இன் ஃப்ரூட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இல்லைன்னா இட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே, ஸோ அப்புறமா வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து எந்த பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல இருந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி, ஆப்பிள் வந்து எந்த பார்ட்ல இருந்து அது க்ரோ ஆகுதுன்னா தாலமஸ். தாலமஸ் தான் ஆப்பிள் ஃப்ரூட் வந்து க்ரோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு லிமிட் பண்ண உங்களுக்கு வந்து நான் கொடுக்கல. ஸோ நானே வந்து இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஓகே, நான் உங்களுக்கு சர்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றேன் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்ற கொஸ்டின் கூட நான் இதுல வந்து சொல்றேன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அடாப்டேஷன் இஸ் சீன் இன் பிளான்ட். ஸோ பிளான்ட் ஏதோ ஒரு அடாப்டேஷன் சொல்லியிருக்காங்க டு ப்ரொமோட் செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணணும். செல்ஃப் பாலினேஷன் என்னது? ஒரே பிளான்ட்ல சேம் சேம் ஃபிளவர்ஸ் பிரசன்ட் இன் சேம் பிளான்ட். ஸோ செல்ஃப் பாலினேஷன் என்னது? ஒரே பிளான்ட்ல ரெண்டு ஃபிளவரும் இருக்கு, மேல் ஃபிளவரும் இருக்கு ஃபீமேல் ஃபிளவரும் இருக்கு. இல்லைன்னா ஒரே பிளான்ட்ல சேம் ஃபிளவருக்குள்ள மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் என்ன நடக்குது? செல்ஃப் பாலினேஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணும்? ஃப்ளவர்ஸை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ், த ஃப்ளவர்ஸ் ஷுட் ரிமைன் க்ளோஸ்ட். அது என்னது? அந்த டேர்மோடைய பேர் என்னது? கிளீஸ்டோகேமி. ஓகே, டைகாமி, யூனிசெக்சுவாலிட்டி, செல்ஃப் ஃபர்டிலிட்டி, இதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை நம்மளுக்கு. டைரக்டா நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? செல்ஃப் பாலினேஷன் ப்ரொமோட் பண்ணோம்னா கிளீஸ்டோகேமி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே, அது படிச்ச உடனே நம்ம வந்து டைரக்டாவே எழுதிடலாம். ஓகே, என்னது ஹார்ட்லி ஒரு 10 செகண்ட்ஸ் கூட எடுக்காது நீங்க படிச்சு எழுதுறதுக்குள்ள. ஆனா நீங்க அதை கரெக்டா படிச்சிருக்கணும். செல்ஃப் பாலினேஷனை யாரை ப்ரொமோட் பண்றாங்களோ கிளீஸ்டோகேமி, ஃப்ளவர்ஸ் வந்து இட் ஷுட் பி ரிமைன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, a pollen grain a pollen grain in its external view is drawn here. ஆக்சுவலி வந்து இங்க போலன் கிரெயினுடைய இமேஜ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து 4 பேப்பர்ல அப்படியே கொடுத்திருந்தாங்க. அந்த கொஸ்டினை மாத்தாம, ஆப்ஷனை மாத்தாம அப்படியே வந்து அச்சு சொல்லா கொடுத்திருந்தாங்க 4 பேப்பர்ல. டயக்ராம் கொடுத்திருக்காங்க போலன் கிரெயினோடது. நீங்க என்ன கேக்குறாங்கன்னா, டயக்ராம் தேவையில்லை உங்களுக்கு, நான் உங்களுக்கு டயக்ராம் இங்க அட்டாச் பண்ணல, நீங்க கொஸ்டின்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A pollen grain in its external view is drawn here. The substance which is the chief component of its external layer. சோ போலன் கிரெயின்ல 2 லேயர் இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒன்னு எக்ஸைன், இன்னொன்னு வந்து இன்டைன். சோ எக்ஸைன் லேயர் எதனால மேடா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸைன் லேயர் ஸ்போரோபோலனின், the most abundant chemical. ஓகே, த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட். இது ஸ்போரோபோலன் இருக்கிறதுல ஹார்டஸ்டா இருக்கும் இது. அந்த போலன் கிரெயினுடைய உள்ள இருக்கிற எல்லா காம்பனண்ட்டும் அழிஞ்சாலும் ஸ்போரோபோலனின் மட்டும் அப்படியே தான் இருக்கும். அது ஒரு ஃபாசில் ஃபியூலா மாறிடும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? சோ போலன் கிரெயின்ல 2 லேயர் இருக்கு, ஒன்னு எக்ஸைன், இன்னொன்னு வந்து இன்டைன். எக்ஸைன் வந்து எதனால மேடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்போரோபோலனின். இதுல கேட்டிருக்காங்க, அதை எழுதிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷனுக்கு பதிலா இன்டர்னல் லேயர் கொடுத்துருக்காங்க, அதான் இன்டைன்ல கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன எழுதுவீங்க? செல்லுலோஸ். ஓகே, சோ ஸ்போரோபோலனின். நெக்ஸ்ட் பாருங்க, the structure from which a new filament of Spirogyra emerging is. சோ ஸ்பைரோகைராவுடைய நியூ ஃபிலமெண்ட் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ளோனோஸ்போரா, ஜூஸ்போரா, ஜைகோஸ்போரா. எஸ், ஞாபகம் இருக்கா? ஸ்பைரோகைரா ரீப்ரொடக்ஷன் இன் லோவர் பிளான்ட்ஸ் இல்ல பார்த்தோமே நம்ம. சோ இதுக்கு வந்து ஒன்னு வந்து நீங்க ஆப்ளனோஸ்போர், ஜைகோஸ்போர் கூட எழுதலாம் ஆஃப்டர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆப்ளனோஸ்போர் எழுதலாம் டியூரிங் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, சோ இதுல நீங்க பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க கேட்டீங்கன்னா வந்து சோ பெஸ்ட் ஆப்ஷன் என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து நீங்க ஜைகோஸ்போரே எழுதிடலாம். ஓகே,
ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கூட வரும் இதுல. The structure from which a new filament of Spirogyra. நம்ம ஸ்பைரோகைராக்கு ஜூ ஸ்போர் கூட பார்த்திருக்கோம், ஆப்ளனோ ஸ்போர் கூட பார்த்திருக்கோம், ஜைகோ ஸ்போர் கூட பார்த்திருக்கோம். ஓகே, இதுல இருந்து நியூ ஃபிலமெண்ட் ஆக்சுவலி எல்லாத்துலயும் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து லாஸ்டா வந்து எதுல இருந்து வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஜைகோ ஸ்போர் தான். சோ நம்ம ஜூ ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அது வந்து ஒரு ஹார்டான ஒரு பிரவுன் கவரிங் ஃபார்ம் என்ன ஆகும், அது ஜைகோ ஸ்போரா மாறும். ஞாபகம் இருக்கா? ஜைகோ ஸ்போர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஏதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஜைகோஸ்போர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா வந்து ஆஃப்டர் பிஃபோர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ளனோஸ்போர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்ன பேசிஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துங்க. இங்க வந்து காமனா கொடுத்துருக்காங்க எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு நியூ பிளான்ட் ஆஃப் ஸ்பைரோகைரா எமர்ஜ் ஆகுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மென்ஷன் பண்ணல, வெஜிடேட்டிவ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஐ திங்க் ஸோ இதுல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நியூ பிளான்ட் ஃபிலமெண்ட் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன்னா ஜைகோஸ்போர். அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இங்க காமனா கொடுத்துருக்கனால ஜைகோஸ்போர் நம்ம எழுதிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஃபோர் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க ஆப்ளனோஸ்போர் எழுதிடலாம். ஓகே, சோ இங்க காமனா கேட்டிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஜைகோஸ்போர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Given below are the pair of mode of vegetative reproduction. Okay, and their example. Choose the unmatched pair. சோ இங்க பாருங்க, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிளோட வச்சு எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஸோ அதனால நல்லா அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியாத ஹார்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுப்பாங்களே. ஓகே, மார்க் பண்ணிடலாமா? ஸோ பேர் ஆஃப் மோட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள். இதுல அன்மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல மேட்ச்டா அன்மேட்ச்டா கரெக்ட்லியா இன்கரெக்ட்லியா ட்ரூவா ஃபால்ஸ் அதெல்லாம் பர்ஃபெக்டா படிங்க. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? காம் ஜமீன்கன், சக்கர் கிரைசாந்தமன், பல்பிஸ் அகேவ். ஓகே, இது மூணுமே கரெக்டா. டியூபரஸ் ரூட் பொட்டேட்டோ இது கரெக்ட் இல்ல. பொட்டேட்டோக்கு டியூபரஸ் ரூட்டே வராது. ரூட்டோடைய மாடிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பொட்டேட்டோ. பொட்டேட்டோக்கு என்ன வரும்? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து வரும். சோ நம்ம வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் என்ன நிறைய பார்த்திருப்போம் கரெக்டா. சோ பொட்டேட்டோக்கு வந்து டியூபர் வரும். ஓகே, டியூபரஸ் ரூட் வராது. சோ எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து டியூபரஸ் ரூட் வரும். பொட்டேட்டோ டியூபர் மட்டும் தான் வரும். எவ்வளோ உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? பொட்டேட்டோக்கு டியூபர் தான் வரும் அப்படின்னா டியூபரஸ் ரூட் கூட ஓகே, அது கூட வந்து இது அதுல கூட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அதெல்லாம் இல்ல. பொட்டேட்டோக்கு டியூபர் தான் வரும். அது அந்த டியூபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாடிஃபைட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல வந்துடும். டியூபர் ரூட் ஸ்வீட் பொட்டேட்டோல தான் வரும். அது ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன்ல வந்துடும். ஓகே, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பொட்டேட்டோனா டியூபர் கொடுத்திருந்தா ஓகே, சரிங்களா? அது கரெக்ட் தான். ஸ்வீட் பொட்டேட்டோ டியூபரஸ் ரூட் கொடுத்திருந்தா அதுவும் கரெக்ட் தான். ஆனா இங்க பொட்டேட்டோ டியூபரஸ் ரூட் கொடுத்திருக்காங்க, அது தப்பு. அதுல எல்லாம் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் நடக்காது. நெக்ஸ்ட் பாருங்க. கிளெமிடோமோனா ஷோஸ் ஐசோகேமி அஸ் அ கேமீட்டா. சோ ஐசோகேமில எப்படி இருக்கும் கேமீட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நம்ம மூணு பார்த்திருக்கோம் கரெக்டா. ஐசோகேமி, ஐசோகேமி, ஊகேமி. நான் மூணுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐசோகேமினா என்னது? ரெண்டு கேமீட்டும் வந்து இட் வில் பி ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். Anisogamy என்னது? Both gametes are non-identical to each other. Oogamy என்னது? ஒரு கேமீட் மேல் வந்து சின்னதா இருக்கும், ஃபீமேல் வந்து பெருசா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்லாம். ஐடென்டிக்கல் டு ஈச். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க. மொத்தது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. என்னது? ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். ஸோ கிளமிடோமோனாஸ் எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ல கிளமிடோமோனா ஷோ ஐசோகேமி கொடுக்காம ஐசோகேமி கொடுத்தாலும் என்னது? ஒன்னு கேமீட் மேலா இருக்கும், இன்னொரு கேமீட் ஃபீமேலா இருக்கும்னு சொல்லி எழுதிடலாம். ஊகேமினா ஒன் கேமீட் வந்து பெருசா ஃபீமேலா இருக்கும், சின்னதா மேலா இருக்கும், அந்த மாதிரி கூட எழுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஐசோகேமி டைப் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இஸ் ஃபவுண்ட் இன். ஐசோகேமி டைப் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எதுல வந்து இருக்குன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ல.
ஃப்ளவரிங் பிளான்ட்ல கிளமிடோமோனாஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஃப்ளவரிங் பிளான்ட்ல வந்து நம்ம ஸ்போர்ஸ் வச்சு பார்த்தோம். அப்புறமா லேட்ரல் அண்ட் தென் ஸ்கெலரிஃபார்ம் கான்ஜுகேஷன் பார்த்தோம். அதுல ஐசோகேமி ஒரு டேர்மே பார்க்கல நம்ம. இங்கேயே கொடுத்தாங்க, அப்படியே வந்து ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கிளமிடோமோனாஸ் ஸ்பைரோகரா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கிளமிடோமோனாஸ் கொடுத்தாலும் நீங்க எழுதலாம், ஸ்பைரோகரா கொடுத்தாலும் எழுதலாம் நீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the seed coat developed from this part of the ovule. சோ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஒவியூலோடைய ஒரு பார்ட்ல இருந்து என்னென்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, சீடுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு சீடு கோட்டு, அப்புறமா வந்து எம்பிரியோ, சில டைம் எண்டோஸ்பர்ம் கூட இருக்கும். இந்த சீடு கோட் 2 இருக்கும், டெஸ்டா டெக்மெண்ட். இது ரெண்டுமே எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லிருக்கேன்னா, இன்டெகுமெண்ட்ஸ். அவுட்டர் டெஸ்டா இன்டெகுமெண்ட், இன்னர் டெஸ்ட் அவுட்டர் டெஸ்டா இன்டெகுமெண்ட். நல்லா அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இன்டெகுமெண்ட்ல இருந்தா வந்து என்ன டெவலப் ஆகும், சீடு கோட் வந்து டெவலப் ஆகும். ஓகே, நியூ செல்லஸ்ல இருந்தா வந்து நீங்க எண்டோஸ்பர்ம் எம்பிரியோ எல்லாம் டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, சீடு கோட் அப்படின்னு வந்தாலே இன்டெகுமெண்ட் தான். சீடு கோட் it develops from integument of the ovule. நெக்ஸ்ட் பாருங்க, rhizome of ginger is a modified stem. நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய டைப்ஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஜிஞ்சர் தான் பார்த்தோமே. ஜிஞ்சர் கொடுத்தாலும் ஓகே, டர்மரிக் கொடுத்தாலும் என்ன ஓகே. ரைசோம், சக்கர், அப்புறமா வந்து அப்புறமா டியூபர், இதெல்லாம் என்னது, ஸ்டெம்முடைய மாடிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பார்த்தினோகார்பினா என்னது, ஃப்ரூட், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவரி, இல்ல வித்தவுட் ஃபர்டிலைசேஷனே நடக்காம ஃப்ரூட் டெவலப் ஆயிடுச்சுன்னா அது பார்த்தினோகார்பி. இதோட எக்ஸாம்பிள் பனானா, அதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவரி. அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவரினா என்னது, ஃபர்டிலைசேஷன் நடக்கல. ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சீடு கொடுத்துருக்காங்க, சீடே இல்ல. ஏசெக்சுவல் டைப் இல்ல, 3 ஆப்ஷனும் இல்ல. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவரி, இதுதான் வந்து பார்த்தினோகார்பியோடைய டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷனே டைரக்டா கொடுத்துட்டாங்க பாருங்க. ஏதாவது ஒரு புது டேர்ம் இருந்தா அதுல அந்த பாயிண்டே கொடுத்துருவாங்க. ஸோ 13th ஒன் பார்க்கலாம். ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஸோ ஜிஞ்சர் நான் சொல்லியிருக்கேன், ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லி வந்தாலே ரைசோம், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். டர்மரிக்கும், டர்மரிக் ரெண்டுமே வந்து ரைசோம்ல தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ் இன் ஆந்தர் ஆர் நரிஷ்டு பை. யார் நரிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? போலன் கிரெயின்க்கு யார் நரிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஓகே, நான் சொல்லல, இன்னர் லேயர் டெபெட்டம், அதுதான் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். எபிடர்மல் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர் போலன் கிரெயினுக்கு ரீச் பண்ண முடியுமா? இல்ல. மிடில் லேயர் இல்ல, உள்ள இருக்கிற அந்த இன்னர் லேயர் தான் டெபெட்டம், அதுதான் வந்து நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, அதுவே வந்து டெவலப்பிங் எம்பிரியோ கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, ஃபீமேல்ல, அப்பனா என்ன எழுதுவீங்க, எண்டோஸ்பர்ம். ஓகே, எப்படி கேட்டாலும் ரெடியா இருக்கணும் இப்ப வந்து ஆன்சர் எழுதுறதுக்காக. The tissue grown in laboratory in aseptic condition is called. laboratory கொடுத்தாலே என்ன வரும் நம்மளுக்கு, ஆர்டிபிஷியல் மெத்தட்ல மைக்ரோ ப்ரோபகேஷன் வரும். நேற்று தானே படிச்சோம் நம்ம, மைக்ரோ ப்ரோபகேஷன் வந்து வரும். ஏசெப்டிக் நான் சொல்லியிருக்கேன், மைக்ரோ ப்ரோபகேஷன்ல அந்த ஸ்டெரைல் கண்டிஷன் கொடுப்பாங்க. ஸ்டெரைல், எந்த பாக்டீரியாவும் அதுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக அதெல்லாமே கிளீன் பண்ணி, அதெல்லாம் என்னென்ன கெமிக்கல்ஸ் அது பண்ணுமோ எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க, ஏசெப்டிக் கண்டிஷன்ல வச்சிருப்பாங்க. அதுல ஒரு டிஷ்யூ க்ரோ ஆயிட்டே இருக்கும். அது என்ன பண்ண, அதோடைய பேர் என்னது, கேலஸ் சொல்லியிருக்கேன். அந்த கேலஸ்ல இருந்து எடுத்து ஹார்மோன்ஸ்ல போடுவாங்க சொல்லியிருக்கேன். எல்லாம் ஞாபகம் வருதா? ஸோ கேலஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, tissue grown in laboratories, aseptic condition. ஸோ நீங்க வந்து, ஸோ இது வந்து கண்டிப்பா 5 இயர் பேப்பரே இல்ல. ஓகே, ஸோ 10 பேப்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. 10 இயர் பேப்பர் வந்து எடுத்துதான் உங்களுக்கு. 2025 2015 வரைக்கும் எடுக்கல, 2020 2019 வரைக்கும் எடுத்திருக்கேன்.
ஓகே. ஸோ 2019 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ 2015 கொஞ்சம் ரொம்ப ஓல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கல. 2019லயே சாம்பிள் பேப்பர், அப்புறமா 3 செட் ஆஃப் பேப்பர், அண்ட் தென் வந்து சில டைம் வந்து அவங்க சாம்பிள் பேப்பரே நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எடுத்து நான் வந்து எடுத்தேன். ஓகே. ஸோ இந்த 15 கொஷின்ஸ் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். மேம் என்ன 15 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த 15 கொஷின்ஸ் தான் ஹைலி ரிப்பீட்டட். இப்போ இது நீங்க படிச்சுட்டு போனா கண்டிப்பா இது எக்ஸாம்ல வரும். அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ ஒரே கொஸ்டினை 1-2 இயர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய அந்த பவர். ஓகே. ஸோ மேக் ஷுர் டு ஸ்டடி வெல் அண்ட் கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே. இப்போ வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து நம்ம போயிடலாம் டைரக்டா. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், அப்புறமா 5 மார்க்ஸ். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங்க்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ண இந்த வாட்டி வந்து நான் மார்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு படிக்க கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் நான் மார்க் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம் எனக்கு. இது உங்களுக்கு அனுப்பும் போது கலர் கலரா மார்க் பண்ணிருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். டாபிக்ஸ் வேணா உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் வேணா மார்க் பண்ணி கொடுக்குறேன்னா, ஆனா உள்ள இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண கொஞ்சம் வந்து உங்களுக்கு அது இதுவா இருக்கும். நீங்களே மார்க் பண்ணா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகே. சோ நீங்க சம்டைம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா அந்த கலர் டார்க் கலரா வந்துடும். ஓகே. சோ எக்ஸ்பிளைன் த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். டிஷ்யூ கல்ச்சர்னா என்னது? மைக்ரோ ப்ரோபகேஷன் உடைய டெக்னிக் கேக்குறாங்க. சம்டைம் எக்ஸ்பிளைன் தி மைக்ரோ ப்ரோபகேஷன் டெக்னிக் கொடுத்தாலும் எழுதணும். அதே தான் சேம் கொஸ்டின். மென்ஷன் த 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் இட். சோ மைக்ரோ ப்ரோபகேஷன் பத்தி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அப்புறமா இதோட 2 அட்வான்டேஜ், செகண்ட் டாபிக் படிச்சோம்ல அந்த 2 அட்வான்டேஜ் சொல்றாங்க. சோ மைக்ரோ ப்ரோபகேஷன் உடைய டெக்னிக் என்னது? நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு பிளான்ட் செல் வச்சே வந்து ஒரு நிறைய புது புது பிளான்ட் வந்து டெவலப் பண்ணுவோம். என்னது? ஒரு பிளான்ட் க்ரோ ஆயிட்டே இருக்கு. அதோடைய பிளான்டோடைய செல், டிஷ்யூவோ, ஆர்கனோ அதை எடுத்து இல்லைன்னா வந்து அதை எடுத்து ஒரு ஆர்டிபிஷியல் நியூட்ரியன்ட் மீடியம்ல போட்டு ஸ்டெரைல் கண்டிஷன்ல க்ரோ பண்ண வைப்போம் அந்த பிளான்ட். இந்த டெக்னிக் வந்து நிறைய பிளான்ட் க்ரோ பண்றதுக்காக அதோடைய குளோன்ஸ் ஐடென்டிக்கலான பிளான்ட க்ரோ பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லார்ஜ் அமௌண்ட்ல, லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல. பேரண்ட் பிளான்ட்டோட அந்த க்ரோ ஆற பிளான்ட் நம்ம ஆர்டிபிஷியலா செஞ்ச பிளான்ட்டும் பேரண்ட் பிளான்ட்டும் எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலா இருக்கும். குளோன்ஸ் மாதிரி இருக்கும். சில சில பிளான்ட்ல இப்போ உங்களுடைய நீங்க நினைக்கிறீங்க எனக்கு குளோனே வேண்டாம் அப்படின்னா இந்த டெக்னிக் ஒர்க் ஆகாது. ஸோ குளோன் மாதிரி எக்ஸாக்டா காப்பி டு த பேரண்ட் பிளான்ட் அந்த மாதிரி வேணும்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல டிஷ்யூ கல்ச்சர் இஸ் தி பெஸ்ட் மெத்தட். ஸோ ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருக்கேன்னா, இல்ல மெயினான அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன்னா நிறைய நம்ம பார்த்தோம். இதுல வந்து இந்த கீ இது 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 நீங்க எழுதுனா உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கொடுத்துரும் அப்படின்னா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து ஃபுல்லா டிசீஸ் வந்து வந்துருச்சு. ஓகே. ஆனா ஒரே ஒரு செல் மட்டும் இந்த டிசீஸ் இப்போ அந்த பிளான்ட் தான் வந்து லாஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசீஸ் ஃபுல்லா இருக்கு அந்த பிளான்ட்ல. ஒரு பிளான்ட்ல ஃபுல்லா டிசீஸ் இருக்கு. ஓகே. அண்ட் தென் இதுல வந்து ஒரே ஒரு செல் மட்டும் இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கு. அந்த செல்ல மட்டும் எடுத்து அவங்க புது பிளான்ட்டா க்ரோ பண்ணாங்க. டிசீஸ் ஃப்ரீ. அதுல டிசீஸ் வராது. ஓகே. இப்போ அந்த புது பிளான்ட் க்ரோ அதுல இருந்து ஒரு செல் எடுத்து இன்னொரு பிளான்ட் க்ரோ பண்ண வைப்பாங்க. சோ டிசீஸ் உள்ள பிளான்ட்ட டிசீஸ் ஃப்ரீயா மாத்திட்டாங்க பாருங்க. எல்லா பேத்தஜன்ஸும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் தென் நீங்க இது கூட எழுதலாம். ஸ்பீஷீஸ் வந்து இது பண்றதுக்காக கூட எழுதலாம். ஒரு பிளான்ட் அதுதான் லாஸ்ட். அதுல உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு. இது ரீப்ரொடக்ஷன் பண்ணுமா பண்ணாதான் நேச்சுரலா. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்களே வந்து அதான் லாஸ்ட் ஸ்பீஷீஸா இருக்கு இந்த உலகத்திலே. அதுதான் லாஸ்ட் பிளான்ட். அது அழிஞ்சுச்சுன்னா அந்த அந்த பிளான்ட் வந்து இன்னொரு முறை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி பிளான்டோடைய அந்த கண்டினியூட்டி பண்றதுக்காக, ஓகே, ஜெனரேஷன் கண்டினியூட்டி பண்றதுக்காக இந்த டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் ஆகும். அப்புறமா வந்து இந்த மாஸ் ப்ராடக்ட் ப்ரொபகேஷன். கொஞ்சோண்டு செல் வச்சே வந்து எத்தனை பிளான்ட் வந்து க்ரோ பண்ண வைக்கலாம் தெரியுமா? சோ இது மாஸ் ப்ரொபகேஷன். ஓகே. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ லைட்டா உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஸோ அட்வான்டேஜ் இதுல மாஸ் கீ பாயிண்ட் மட்டும் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட், அப்புறமா டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு.
சோ டிஷ்யூ கல்ச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதோட 2 அட்வான்டேஜஸ் கொடுக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிரா நீட் டயக்ராம் ஆஃப் லாங்கிடியூட்னல் செக்ஷன் ஆஃப் அ டிபிக்கல் ஃபிளவர். ஒரு ஃபிளவரோடைய டயக்ராம் வந்து வரைய சொல்றாங்க. அப்புறமா 4 வேர்ல்ட்ஸ வந்து லேபிள் பண்ண சொல்றாங்க. 4 வேர்ல்ட்ஸ் என்னது? ஒண்ணு வந்து செப்பல், இன்னொன்னு வந்து பெட்டல், அண்ட் தென் ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஓகே, இந்த 4 வேர்ல்ட்ஸ் எழுதினாலே போதும். நான் பிஸ்டில், அப்புறமா வந்து ஸ்டேமன். ஸோ 4 வேர்ல்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? உங்களுக்கு ரொம்ப அழகான ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கலர்ஃபுல் பார்ட் இருக்கிறது என்னது? செப்பல். கலர்ஃபுல் பார்ட் இருக்கிறது என்னது? பெட்டல். கிரீன் கலர்ல லீஃப் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம்ல. நான் உங்களுக்கு டயக்ராம்லயே காமிச்சது இல்லை. இங்க பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பல், கிரீன் கலர் பார்ட், பெட்டல். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கூட இங்க பெடிசில், பிராக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தாலமஸ் அதெல்லாம். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் ஆக்சுவலி இதுதான் டயக்ராமே. இதுதான் டயக்ராமே. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்துருக்கேன், ரெட் கலர் ஒன். இந்த பிங்க் கலர் ஒன்ல இருக்கு பாருங்க, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, இதெல்லாம் 4 ஓல் தான் கேட்டிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் பிஸ்டில் டுகெதரா மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டேமன் மார்க் பண்ணிடலாம். செப்பல், பெட்டல் இந்த 4 மார்க் பண்ணா போதும். ஓகே, ஸோ ஸ்டேமன், பிஸ்டில், ஸ்டேமன். டீட்டெயில்ல பண்ண தெரியல, உங்களுக்கு டீட்டெயில்ல தெரியும் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க மார்க் பண்ணுங்க வரைஞ்சு. இல்ல எனக்கு டைம் இல்ல, நான் 4 தான் மார்க் பண்ண நினைக்கிறேன்னா 4 மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, எது கேக்குறாங்களோ அதை விட அதிகமா வந்து நம்ம எழுதுனா மார்க் ஒன்னும் அதிகமா போறதுல, அதே 3 மார்க் தான் கொடுக்க போறாங்க. டயக்ராம் கிளியரா இருக்கணும். அதுக்கு ரொம்ப வந்து ஆர்டிஸ்டிக் அந்த டயக்ராம்லாம் வேண்டாம். டைம் வேஸ்ட், டைம் கன்சப்ஷன் அதிகமா. ஒரு 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 ஜெனரல் ஸ்ட்ரக்சர், அந்த அந்த டயக்ராம் புரியணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டயக்ராமே ஒழுங்கா வரையவே மாட்டாங்க, அதுக்கும் மார்க் கட் பண்ணிடுவாங்க. டயக்ராம் ஒழுங்காவே வரையலன்னா என்னது, லேபிளிங் ஒழுங்கா வராது. ஓகே, கொஞ்சம் டயக்ராம் வந்து கிளியரா, டயக்ராம் பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்ல, கொஞ்சம் கிளியரா வந்து வரையுங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக் அதை ஷேடிங்லாம் பண்ணி அண்டர்லைன்லாம் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நார்மல் ஸ்கெட்ச் கிளியரா இருக்கணும் பார்க்க. ஓகே, ஸோ பிஸ்டல், ஸ்டேபிள் 4 வேர்ட்ஸ் தான் கேட்டுக்காங்க. ஓகே, செப்பல், பெட்டல், பிஸ்டல், ஸ்டேமன் இந்த 4 கொடுத்தாலே போதும். இந்த ஃபிலமெண்ட், ஆந்தர், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி அதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி கொஸ்டின். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் தர மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும். டிரா நீட் டயக்ராம் ஆஃப் லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் ஒவ்யூல். ஒவ்யூலோடது கேட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் என்ன என்ன லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க? எம்பிரியோ சாக், அப்புறமா மைக்ரோபைல். ஓகே, பார்க்கலாமா? இதுதான் ஒரு ஒவ்யூல். ஓகே, இதுதான் ஒவ்யூல். ஆக்சுவலி நான் உங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுத்தேன். செலாசலன்னு மேல இருக்கிற மாதிரி, மைக்ரோபைலா 2 கீழே இருக்கிற மாதிரி, இதுல வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, சோ எது வரைஞ்சாலும் ஓகே, லேபிளிங் மட்டும் கரெக்டா இருந்தா போதும். இது அப்படியே உல்டாவா வரைஞ்சா கூட நோ ப்ராப்ளம். சோ என்ன கேட்டிருக்காங்க இங்க, இதுதான் வந்து ஓவரி, ஓவியூல். ஓகே, இதுல 2 கேட்டிருக்காங்க லேபிள் பண்ண. சோ இதுல உங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலி லேபிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு இந்த 2 எது வேணாலும் இருக்கலாம். இங்க உங்களுக்கு எம்ப்ரியோ சாக், அப்புறமா மைக்ரோ பைல் கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹைலம், செலாசலின் கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். சோ இங்க பாருங்க, இந்த நடுவுல இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுதான் மைக்ரோ பைல் சொல்லுவாங்க. ஓகே, இப்படி இங்க இருந்தா போலன் டியூப் வந்து இதுல அட்டாச் ஆகும். அப்புறமா ஃபியூனிக்கல் ஜங்ஷன், ஹைலம். ஃபியூனிக்கல் என்ன பண்ணுது, ஓவரிய பிளசண்டா கூட ஒபியூல இது என்ன பண்ணி வைக்கும், கனெக்ட் பண்ணும். ஸோ இட் கனெக்ட்ஸ் பிளசண்டா அண்ட் ஒபியூல். ஹைலம் என்ன சொல்லியிருக்கேன், இட் கனெக்ட்ஸ் ஃபியூனிக்கல் அண்ட் ஒபியூல். ஓகே, அப்புறமா மைக்ரோபைல், மைக்ரோபைலார் போல், அவுட்டர் இன்டெகுமெண்ட் கவரிங் அவுட்டர் டெஸ்டா இன்னர் டெக்மெண்ட். அப்புறமா நியூசெல்லஸ், எம்பிரியோ சாக், நியூசெல்லஸ்குள்ள தான் அந்த எம்பிரியோ சாக் இருக்கும். அப்புறமா செலாசல் எண்டு, இது எண்டு சொல்லலாம், செலாசல் எண்ட் கூட சொல்லலாம், செலாசல் போல் கூட சொல்லலாம். ஸோ இந்த செலாசல் எண்ட் மேல வந்து மைக்ரோபைலார் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Write any 2 important characters of insect pollinated plant. Write one example of it. Insect pollinated plant உடைய important characteristic வந்து கேக்குறாங்க.
ஒரு பிளான்ட்ல இன்செக்ட் பாலினேஷன் தேவைப்படுதுன்னா அது எப்படி இருக்கணும் அந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறமா அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் கூட கேக்குறாங்க. சோ இன்செக்ட் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்டோமோஃபிலஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? என்டோமோனா என்னது? இன்செக்ட் அப்படின்னு சொல்லி. ஃபிலஸ்னா லவ்விங். ஸோ இன்செக்ட் லவ்விங், இன்செக்ட் பாலினேட்டட் ஃபிளவர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? இன்செக்ட்டுக்கு தெரியணும். ஸோ கலர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சென்ட் வரணும். இல்லைன்னா ஒரு நெக்டார் கொடுக்கணும். அதுக்கு சாப்பாடு ரிவார்டு கொடுக்கணும் ஏதாவது. ஓகே, அப்போதான் அந்த இன்செக்ட் வந்து அதுக்கு அட்ராக்டடா இருக்கும். விண்டுக்கு அந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தா தெரியுமா? இல்ல. விண்டுக்கு லைட்டா இருக்கணும். இன்செக்ட்டுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும். ஒரு சென்ட் வரணும். அந்த இன்செக்ட அட்ராக்ட் பண்றதுக்காக. அப்புறமா வந்து போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கணும்னா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த இன்செக்ட் வந்து இந்த ஃபிளவர்ல உட்கார்ந்த உடனே அட்ராக்ட் ஆகி உட்கார்ந்த உடனே அதோடைய பாடியில அட்டாச் ஆகும், ஸ்டிக் ஆயிடும். ஓகே, இதான் 2 பாயிண்ட்ஸ். சோ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா தானே இருக்கு. ஓகே, இதுவும் ஒரு இன்செக்ட் பாலினேட்டட் பிளான்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஒண்ணும் இல்ல, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை டிஃபைன் பண்ண சொல்றாங்க. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் தி ஆர்டிபிஷியல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அடாப்டட் ஃபார் ப்ரொபகேட்டிங் ஃபிளவரிங் பிளான்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அந்த எக்ஸாம்பிளோடைய ஆர்டிபிஷியல் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் என்னது? இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுல வந்து நியூ பிளான்ட் வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ல இருந்து க்ரோ ஆகும். ஸோ ரூட், ஸ்டெம், பட்டு, அதுல இருந்து என்ன ஆகும்? இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடந்துருச்சுன்னா அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ பிளான்ட் க்ரோ ஆயிடுச்சுன்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ல இருந்து அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இல்லைன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய நம்ம ஆர்டிபிஷியல் மெத்தட் பார்த்திருக்கோம். கட்டிங், லேயரிங், கிராஃப்டிங். இதுல நம்ம காமனா இருக்கிற கட்டிங் பார்க்கலாம். ரோஸ் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டெம் கட்டிங். ஸோ கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த மெத்தட்ல? பீஸ் ஆஃப் ஸ்டெம்மோ ரூட்டோ லீஃபோ கட் பண்ணி சாயில் அதை புதைச்சு அதுல வந்து ரூட், ஷூட், நியூ பிளான்ட் வந்து டெவலப் ஆகும். நான் உங்களுக்கு வீடியோல கூட காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஸோ கட்டிங் எப்படி பண்றாங்கன்னு ஒரு வீடியோல உங்களுக்கு காமிச்சேன். இதோட எக்ஸாம்பிள் ரோஸ். கட்டிங் உடைய எக்ஸாம்பிள் ரோஸ். நெக்ஸ்ட் பாருங்க. சப்ளை த டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் தி ஃபாலோயிங். சோ இதுக்கு வந்து இதோடைய டேர்ம் ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதோடைய டேர்ம் கேக்குறாங்க. ஓகே, டிவிஷன் ஆஃப் அதர் செல் இன் எம்ப்ரியோ சாக் லைக் சினர்ஜிட் ஆர் ஆன்டிபோடல் செட் டு கிவ் ரைஸ் டு அடிஷனல் எம்ப்ரியோ. நார்மலா ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் இருக்கும். சில 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 பிளான்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, எம்ப்ரியோ ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் இருக்கும் நார்மலா. சில இதுல மல்டி பாலி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் இருக்கும். அதுல 2 பார்த்தோம் கரெக்டா? அட்வென்டிவ் எம்ப்ரியானிக், கிளீவேஜ் எம்ப்ரியோ, பாலி எம்ப்ரியானிக். நான் அட்வென்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? இப்போ சினர்ஜிட் இல்லைன்னா ஆன்டிபோடல் செல்ல இருந்து ஒரு புது எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுதுன்னா அது அட்வென்டிவ் எம்ப்ரியோனி சொல்லியிருக்கேன். அதுவே வந்து ஜைகோட்டே 2ஆ டிவைட் ஆகி அது வந்து ஒரு 2 எம்ப்ரியோவா மாறிடுச்சுன்னா, நார்மலா ஒரு ஜைகோட்ல இருந்து ஒரு எம்ப்ரியோ என்ன ஆகும்னா ஜைகோட்டே 2 பீஸா டிவைட் ஆகி இப்போ இந்த ஜைகோட் ரெண்டு ஜைகோட் வந்து 2 எம்ப்ரியோவா மாறிடும். ஓகே, டிவிஷன் பண்ணி எம்ப்ரியோ மாறிதான் அது கிளீவேஜ் எம்ப்ரியோனி. கிளீவேஜ்னால டிவிஷன் சொல்லியிருக்கேன். அதுவே வந்து சினர்ஜிட் இல்ல ஆன்டிபோடல் செல்ல இருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சினர்ஜிட் ஆன்டிபோடல் செல். அப்ப என்னது? கண்டிப்பா என்னது? அது அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, பாலி எம்ப்ரியோனி. ஜைகோட் 2ஆ டிவைட் ஆயிருக்குன்னா அது என்ன எம்ப்ரியோனி? கிளீவேஜ் எம்ப்ரியோனி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. why is the process of fertilization in flowering plant said to be double fertilization? நிறைய வாட்டி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் வந்து இல்ல டபுள் ஃபர்டிலைசேஷன்ல 2 இருக்குல்ல, ட்ரிபிள் ஃபியூஷன் அதுக்கப்புறமா வந்து சின்கேமி, இது தனித்தனியா கூட கேட்கலாம். ஓகே, இதுல என்ன நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ் இன் சின்கேமி, வாட் ஹேப்பன்ஸ் இன் ட்ரிபிள் ஃபியூஷன், இந்த மாதிரி எல்லாம் கூட கேட்கலாம். சோ ஏன் வந்து ஃபிளவரிங் பிளான்ட்ல ஃபர்டிலைசேஷனை டபுள் ஃபர்டிலைசேஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கரெக்ட் தான், நீங்க 2 ஃபர்டிலைசேஷன் நடக்குது, 2 ஃபியூஷன் நடக்குது. எம்ப்ரியோ சாக்குள்ள அந்த ஒவியூலுக்குள்ள எம்ப்ரியோ சாக் மெச்சூர் எம்ப்ரியோ சாக்குள்ள 2 ஃபியூஷன் நடக்குது. இதுக்குள்ள ரெண்டு மேல் கேமீட் வருது. ஒரு மேல் கேமீட் வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆகி
ஜைகோட்டா மாறும். அந்த சின்கேமி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மேல் கேமிட் என்ன ஆகும்னா வந்து நடுவுல இருக்க அந்த ரெண்டு போலார் நியூக்ளியஸ் சென்ட்ரல் செல் இருக்குல்ல, அது கூட ஃபியூஸ் ஆகி வந்து ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸா மாறும். அது ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் செல்லா மாறும். இது ட்ரிபிள் ஃபியூஷன். இதுனா ரெண்டு டிப்ளாய்டு கூட ஒரு ஹாப்ளாய்டு ஜாயின் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 2+1 3 ட்ரிப்ளாய்டு. ஓகே, ஸோ அதனால ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்கேமி ட்ரிபிள் ஃபியூஷன் ரெண்டுமே ஆட் பண்ணா ரெண்டு இது நாட்டுல நடக்கிறதுனால டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரே நேரத்துல ரெண்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால இது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்? ஃப்ளவரிங் பிளான்ட்ல எண்டோஸ்பெர்ம் உடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா ரெண்டு டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்மை நேம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலார் எண்டோஸ்பெர்ம், ஹெலோபியல் எண்டோஸ்பெர்ம் இதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. இதுல தான் ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எண்டோஸ்பெர்ம்னா என்ன? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து எண்டோஸ்பெர்மா மாறும் மெச்சூர் ஆனதுல. இது என்ன பண்ணும்? அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். சிலர்ல யங் சீட்லிங் அதுக்கும் நரிஷ்மெண்ட் ப்ரொவைட். இது ஸ்டார்ச், புரோட்டீன், ஆயில்லாம் ஃபுட் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ மெயின் என்னது? இது நரிஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். அதுதான் உங்களுக்கு தெரியணும். ஓகே, டெவலப்பிங் எம்ப்ரியோ இது என்னென்ன ஸ்டார்ச், புரோட்டீன், ஆயில்லாம் தரும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருக்கு. ஒன்னு நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், அப்புறமா செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். ரெண்டு தான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி மூணு டைப் இருக்கு. இல்ல ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈஸியானது எழுதுங்க. நியூக்ளியர், செல்லுலார். ஹெலோபியல் உங்களுக்கு ஞாபகம் வருமா இல்லைன்னு தெரியாது. நியூக்ளியர், செல்லுலார் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஹெலோபியல் வந்து இட் இஸ் a combination of nuclear and cellular endosperm. எங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் தி டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஜஸ்ட் நேம் தி டூ டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் பண்ணா போதும். Okay. Draw the diagram as given below in your answer book and label the part A and B in the following diagram. ஸோ இதுல ஏ பி வந்து நேம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து யாரோடது தெரியுதா உங்களுக்கு? யாரோடது டயக்ராம் இது தெரியுதா உங்களுக்கு? யாருது? கிளமிடோமோனாஸ். எப்படி இருக்கு இது பார்க்க? ஓவல் ஷேப்டு இருக்கு. ஓகே, ஸோ இது ஓவல் ஷேப்டு இருக்கு. ஸோ கிளமிடோமோனாஸ்ல நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? மேல இருக்கிற அந்த இது கேட்டிருக்காங்க பாருங்க. கான்ட்ராக்டைல் வேக்யூல், அப்புறமா வந்து கீழே பைரினாய்டு. ஓகே, ஸோ கீழே இருக்குல்ல, இது என்னது? பைரினாய்டு. அந்த ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக இது என்னது? பைரினாய்டு. ஸோ அதனால உங்களுக்கு டார்க்கா கொஞ்சம் வரையட்டுமா? அப்பதான் பிரிண்ட் அவுட் எடுக்க ஈஸியா இருக்கும். ஓகே, இதை கேட்டிருக்காங்க. இது வந்து பைரினாய்டு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பெஸ்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னதுன்னா, கண்டிப்பா இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. போன்ல இருந்து படிக்கலாம், நோ ப்ராப்ளம். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சீங்கன்னா நீ எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி கூட படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இது என்னது? பி அப்புறமா ஏ டைப் பண்றேன்னா உங்களுக்கு. ஸோ பி என்னது? உங்களுக்கு கான்ட்ராக்டைல் வேக்யூல். அண்ட் தென் ஏ என்னது? பைரினாய்டு. கொஞ்சம் தூரமா இருக்கட்டுமா இது? ஓகே, ஸோ கான்ட்ராக்டல் வேக்யூல் பி, பைரினாய்டு வந்து ஏ. 10th ஒன் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் தி ஃபாலோயிங் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, டயக்ராம் கொடுத்து இந்த டயக்ராம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் கொடுத்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எழுத சொல்லுவாங்க. என்ன வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blank, attempt any two from A to D. ஸோ 4 கொடுத்துருவாங்க. இல்ல ஏதாவது உங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சா நீங்க அட்டன் பண்ணுங்க. டேஷ் ஃபிளவர்ஸ் விச் பி ஆர் டு அடாப்டேஷன். எந்த ஃபிளவர்ஸ் வந்து
கிராஸ் பாலினேஷனுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எந்த ஃப்ளவர் அடாப்ட் ஆகுது, என்ன அடாப்டேஷன் கேட்டிருக்காங்க. சோ என்ன ஃப்ளவர் அடாப்ட் ஆகும்? யூனிசெக்சுவல் ஃப்ளவர். மேல் ஃபீமேல் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கணும். மேல் ஃப்ளவர் வேற மாதிரி, மேல் ஃப்ளவர்னு இருக்கணும், ஃபீமேல் ஃப்ளவர்னு இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து அந்த அந்த ஃப்ளவர்ஸ் கிராஸ் பாலினேஷன் ப்ரமோட் பண்ணணும். சோ என்ன ரெண்டு அடாப்டேஷன் கேட்டிருக்காங்க? டைகோ டைகோகாமி, ஓகே, டைச்சோகாமி என்னன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ரெண்டு அடாப்டேஷன் டு ப்ரொமோட் கிராஸ் பாலினேஷன். ஓகே, டூ adaptation and dichogamy. In C and D are two devices to ensure self-pollination. Self-pollination homogamy நடக்கும். அப்புறமா என்ன சொல்லிருக்கேன்? செல்ஃப் பாலினேஷனுக்கு கிளீஸ்டோகாமி. கிளீஸ்டோகாமினா அந்த ஃப்ளவர் க்ளோஸாவே இருக்கணும். ஓகே, இதெல்லாம் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஸோ ஏ பி கிராஸ் பாலினேஷனுக்கு யூனிசெக்சுவாலிட்டி டைகோகாமி இருக்கணும். செல்ஃப் பாலினேஷனுக்கு ஹோமோகாமி இருக்கணும். ஹோமோகாமினா ஒரே ஃப்ளவர்ல சேம் கேமீட் இருக்கணும், மேலும் ஃபீமேலும். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் டபுள் ஃபர்ட்? மறுபடியும் டபுள் ஃபர்டிலைசேஷன். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் அண்ட் எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம். டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அப்புறமா டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னது? ரெண்டு ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் வந்து எம்ப்ரியோ சாக்ல நடக்கும் ஃபிளவரிங் பிளான்ட்ல. ஆக்சுவலி இட் இஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபிளவரிங் பிளான்ட். இதுல ஃபர்ஸ்ட் மேல் கேமீட் வந்து எக் செல்லோட ஃபியூஸ் ஆகும், டிப்ளாய்டு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும், சின்கேமி. செகண்ட் மேல் கேமீட் வந்து ரெண்டு போலார் நியூக்ளியர் கூட ஃபார்ம் ஆகி ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகும். இது ட்ரிபிள் ஃபியூஷன். இதோட எண்ட் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு? ஒண்ணுத்துல சின்கேமில இருந்து ஜைகோட் டெவலப் ஆச்சு, ஜைகோட் வந்து எம்ப்ரியோவா மாறிச்சு. அப்புறமா ட்ரிபிள் ஃபியூஷன்ல இருந்து பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் வந்து எண்டோஸ்பமா மாறிடும். ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் ஒண்ணுதான், 3N இருக்குல்ல, அதனால ட்ரிப்ளாய்டு சொல்றாங்க. இது நரிஷ்மெண்ட் கொடுக்கும் டு தி டெவலப்பிங் எம்ப்ரியோ. நெக்ஸ்ட் பாருங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் fill in the blanks with the appropriate word. Hypodermal cell within the dash of the female gametophyte enlarge. So female gametophyteல ஒவியூல்குள்ள எம்ப்ரியோ சாக்குள்ள, மெச்சூர் எம்ப்ரியோ சாக்குள்ள அந்த நியூசெல்லஸ்ல இருந்து தான் வந்து அதுல இருக்கிற ஹைப்போடர்மல் செல் தான் வந்து என்ன ஆகும்? ஃபீமேல் கேபிட்டோஃபைட்டா என்லார்ஜ் ஆகும். அது என்னவா மாறும்? அப்படியே வந்து அந்த பேராகிராஃப் இருக்குல்ல, அதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது என்னவா மாறும்? மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும். ஓகே, த்ரீ ஆஃப் தீஸ் அதுல வந்து த்ரீ ஆன்டிபோட், அதுல வந்து மூணு வந்து டீஜெனரேட் ஆயிடும், ஒன்னே ஒண்ணுதான் ஃபங்க்ஷனலா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் மைட்டாடிக் டிவிஷன் பண்ணி பண்ணி என்னவா மாறும்? இது மைட்டாடிக் டிவிஷன் பண்ணி பண்ணி என்னவா மாறும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 8 7 செல்டு இல்லைன்னா 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜா மாறும். அதான் எம்ப்ரியோ சாக்கா மாறும். அந்த எம்ப்ரியோ சாக்குள்ள 7 செல் இருக்கும், 8 நியூக்ளியஸ் இருக்கும், 2 போலார் நியூக்ளியர் இருக்கும். கரெக்டா? திஸ் enlarged structure with all haploid nuclei is called an embryo sac. Okay, so new cell is megaspore mother cell, 8 nucleated 8 nucleated 8 nucleated embryo sac, 7 celled stage கூட சொல்லலாம். அப்புறமா வந்து embryo sac, mature embryo sac. 13th question. Yes. So these are the question which I have exclusively included for you. Okay, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ மேக் ஷோர் டு டேக் அ பிரிண்ட் அவுட். இது உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் ரூம்ல அப்லோட் ஆயிடும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. ஓகே, ஸோ நீங்க இது உங்களுக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சர்ல கூட இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஏப்ரல்ல எக்ஸாம் இருக்குன்னா பிப்ரவரிலயோ ஜனவரிலயோ நீங்க எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறமா இன்டெக்ஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி டெர்மினல் எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணி இதுக்கு வரலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதை தான் பிராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா தான் இன்டெக்ஸும் டெர்மினலும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பிராக்டிஸ் நீங்க அப்ப தெரிஞ்சிடும். நீங்க படிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய லெவல் தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
ஆனா இவ்ளோ உங்களால எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா ஓகே நான் சூப்பரா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள வரும். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் ஸ்டடி டெக்னிக் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்காக சோ அத நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்றேன். ஓகே. அப்போதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டுகெதரா இருந்து அதை நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டடி டெக்னிக்ஸ், என்னென்ன ஸ்டடி டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணணும் எக்ஸாம் டைம்ல, எப்படி எக்ஸாம் எழுதணும், என்னென்ன டிஃபிகல்ட்லாம் ஒரு பர்சனல் டவுட் சால்விங் செஷனா வந்து நாம நாளைக்கு வச்சுக்கலாம். என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு படிக்க, படிக்கவே எனக்கு தோணல அந்த அந்த மோட்டிவேஷன் எப்படி நம்ம கொண்டு வர்றது, எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. எஸ். இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? Yes, ma'am. எஸ். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? Yes, ma'am. எஸ். சோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா so it takes a lot of hard work to make this PDF first. ஓகே. சோ இது மேக் ஷூர் டு யூஸ் இட் வெரி வெல். ஓகேங்களா? சோ இன்னைக்கான கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. Thank you. தேங்க்யூ.